ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிப்பன் பக்கோடா, ஓலை பக்கோடான்னு சொல்லுவாங்க, இதுதான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க. 1/2 கிலோ புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், IR20. இதை வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லா தண்ணி சூடு பண்ணி ஊற்றி வச்சிருங்க 1/2 மணி நேரம். இப்போ ஊறின மாவை வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைக்கிறப்பயே உப்பு போடுறதுனாலும் போட்டுட்டு அரைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஓலை பகோடாக்கு மசாலா பார்க்கலாம். பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஊற வச்ச காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். கிரைண்டர்லேருந்து மாவு ஆட்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும் மாவோடைய பதம். இப்போ இதில் வந்து கடலை மாவு வந்து சலிச்சிக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன். சரிக்கு சரி தான் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஓலை பகோடா நல்லா கிறிஸ்பியாக வரும். இதை சலிச்சு எடுத்துக்கிறேன். இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கோங்க, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து புழிஞ்சிக்கலாம். ஆல்ரெடி கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முறுக்கு சுற்றுற படியில் போட்டு இதை புழிஞ்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் புழியணும், அப்போ தான் நல்லா வரும். இது 2 சைடு நல்லா வேகட்டும். நல்லா எண்ணெய்லாம் விட்டதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா விட்டுடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன். இந்த மாதிரி இன்னொரு வாட்டி புழிஞ்சு காட்டியிருக்கேன். ரொம்ப ஈஸி தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ ஓலை பகோடா ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டீக்கெலாம் ஒரு சூப்பரான ஸ்நாக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.